ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோட்டிலேருந்து நம்ம பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். வழியில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. அமைதியாக, அது இல்லாமல் இந்த இயற்கைகள் வந்து சூப்பராக இருந்தது. அவ்வளோதாங்க, நான் மாசாணியம்மனுடைய வயலுக்குள்ளே வந்துட்டோம். மாசாணியம்மனை பார்க்கணுன்னு முதன்னு இப்போ தாங்க நாங்கள் மாசாணியம்மன் கோயிலுக்கே நான் போகிறேன். இப்போ வரைக்கும் நான் மாசாணியம்மன் கோயில் போனதே இல்லை. எப்படா போய் பார்ப்பேன்னு கோபுரத்தை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. இங்கே எல்லா கார் பார்க்கிங்லேருந்து டூ வீலர் பார்க் வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பராக இருந்தது. இந்த என்ன சொல்கிறதுங்க, அமைதி. உண்மையிலேயே சொல்லணும், கோயில் ரொம்ப அமைதி. எலுமிச்சம்பழம் தாங்க கேட்டாங்க, எலுமிச்சம்பழம். அப்புறம் வந்து மாலை, நம்ம விருப்பங்க மாலை வாங்குறதெல்லாம். ஆனால் சூப்பராக அந்த கோயில் நெருங்க எப்படா நம்ம போய் அந்த சாமியை பார்ப்போன்னு இருக்கோம். உலகத்திலே வந்து சயனத்தில் படுத்திருக்க சாமி ஒரே சாமி ஆனமலை மாசாணியம்மன் மட்டும்தாங்க. இங்கே வந்து நீங்கள் ஒரு தடவை சாமி கும்பிட்டு போனீங்கன்னா நீங்கள் நினச்ச எல்லா காரியமும் நடக்கும். இங்கே வந்து நீதிக்கல்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து மிளகாய் அரைச்சி பூசினீங்கன்னா உங்களுக்கு தீங்கு விளைவிச்சவங்க, உங்களை வந்து கெடுக்கணும்னு நினைச்சவங்க எல்லாத்துக்கும் தண்டனை கிடைக்குங்க. அதே மாதிரியே கண் திருஷ்டி இருக்கிறவங்க, குழந்தை இல்லாமல் தவிக்கிறவங்க எல்லாருமே இங்கே வந்து செய்யலாங்க. எல்லாத்துக்கும் தனித்தனியாக இந்த இடத்துல நீதி கிடைக்குதுங்க. நான் அனுபவத்தில் சொல்கிறேங்க. மாசாணியம்மன் கோயிலில் நம்ம வேண்டியதுனால 48 நாளில் கண்டிப்பாக நடக்கும். அது நானே அனுபவப்பட்டு சொல்கிறேன். ஆத்தா அப்படியே பார்க்க அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கலாம் போனாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதாங்க இது. நாங்கள் அவ்வளோதாங்க, தீபமெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். யார் யார் மாசாணியம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்களோ ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.